இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துதல் நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவர்க்காக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெளியில கூட கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தைகளும் ஆண்டவரே பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அப்பா, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே பேசும்படியாக ஆண்டவரே பலனையும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவன் தருகிறவராக இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொடுக்கிற இந்த மகத்துவமான வார்த்தைகளை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியில கூட தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உண்மையாக உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறவராக இருக்கார். இந்த வார்த்தையின் மூலிமா தேவன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். என்னை கூட ஒரு மனிதனை குறித்து நம்ம சில விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். நேரத்தில் உண்மையாக இயேசு தன்னை வாழ்க்கையில் வரும்போது, நம்மளோட வாழ்க்கையில் இயேசு வரும்போது, நம்மளோட வாழ்க்கையில் இயேசு வந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறுகிறது, எப்படி மாற்றி நம்மளை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நம்ம வேதத்தை நிமித்தம் இன்னைக்கு பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்மளை எப்படி வைச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே நம்மளோட வாழ்க்கையில் அப்படியாக நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, எத்தனையோ ஏராளமான நன்மைகள் அநேக பேருக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை வைத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக இயேசு தன்னை வாழ்க்கையில் வந்து நம்மளை தொடாவிட்டால், இயேசு நம்ம வாழ்க்கையில் வராவிட்டால், அவருடைய வார்த்தை நமக்குள்ள கிடைக்காவிட்டால் நம்ம என்னைக்கோ மடிந்து, நம்ம குடும்பமே மடிந்து எங்கேயோ சீர்கட்டு, எங்கேயோ ஒரு துன்மார்க்கத்துக்குள்ள நம்ம போகக்கூடியவர்களாக இருந்தோம். நம்மள அந்த துன்மார்க்கத்திலிருந்து மீட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை கர்த்தர் இந்த வைத்திருக்கிறார்னா அவருக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், அவரை எவ்வளவுதான் நம்ம மகிமைப்படுத்தினாலும் அது பொதுவே போதாது. அப்படி ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்த நம்மளோட மனுஷனோட வாழ்க்கையை கர்த்தர் அவர் மாற்றினாருன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்தவராக இருக்கிறார். ஒன்றுத்துக்கு உதவி இல்லாம, ஒன்றுத்துக்கு உலகத்துல ஒன்றுத்துக்கு உதவாத நம்மளை ஆண்டவர் தூக்கி இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைகளை செய்யும்படியாக, ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் வைத்தார் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளுக்குள்ள இருக்கார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு முழு வேதத்துல பாருங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வியாதியில இருந்தவர்கள், துன்பத்துல இருந்தவர்கள், அந்த மாதிரி மனிதருக்கு மத்தியில தான் தேவன் போய் தேடி போய் ரட்சிப்பை கொடுத்தவராக இருக்கிறார். அப்படியேப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து பெரிய அரண்மனைக்கு போனாரு, பெரிய இடத்துக்கெல்லாம் போகல. எந்த இடத்துல பார்வை இல்லாத மனுஷர்கள் இருந்தார்களோ அந்த இடத்துல போனவராக இருக்கார்கள். வியாதிப்பட்டு எத்தனையோ வருஷம் வியாதிப்பட்ட மனிதர் மத்தியில் போனவராக இருக்கிறார். அவர் கிராமதோறும் பட்டணதோறும் போய் அவர் ஊழியம் செய்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் போகும்போது ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்க போறாரு. அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன செய்தார், அவன் வாழ்க்கை எப்படி மாறினது, அவன் வாழ்க்கை அதுக்கு அவன் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வராதுக்கு முன்பாக அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவர் வந்த பிறகு அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினது என்று இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம வேதத்தின் நிமித்தம் நம்ம தியானிக்கிற நேரத்தில் எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல 15வது வசனத்தை ஒரு தடவை நம்ம வாசிப்போம். இயேசுவின் இடத்துல வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன், லேகியோனாக பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவர்கள் பயந்தார்கள்.
ஹல்லேலூயா. அவன் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லேகியோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு பிடித்த ஒரு மனிதன். அவன் வஸ்திரம் தரித்து அவன் தேவனுடைய பாதத்துல உக்கார்ந்து இருந்ததை கண்டு அங்க இருக்கிற ஜனங்கள் அவர்கள் பார்த்து பயந்தார்கள். எப்படி அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இந்த மனுஷனோட வாழ்க்கையில என்ன அப்படிப்பட்டது இருந்தது? ஏன் இவனை பார்த்து அவனுக்கு பயந்தார்கள்? அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, புத்தி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. புத்தி தெளிந்து தேவ சமூகத்துல அவன் உக்காந்தவனா இருக்கிறான். அதுக்கு முன்பாக அவனுக்கு புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லாம உலகத்துல திரிந்து கொண்டவனா இருந்தான். அப்போ அவனை எப்படி அறிமுகப்படுத்துறார் என்று பார்க்கும்போது, அந்த மனுஷனை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பார்க்கும்போது, 1வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல 1வது வசனம் 1:4 மட்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனோட பூர்வீகத்தை, அவன் மனுஷனோட வாழ்க்கை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்து அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்கரிலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். போதுங்க, அவனோட வாழ்க்கை அங்க சந்திக்கப்படுகிறார். தேவன் அந்த இடத்துக்கு படகு இறங்கி அவர் போகிறாரு. இவரோட வாழ்க்கை குறித்து அந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கிறது. சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன், அவன் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான். பாருங்க, அவனுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருந்தப்பட்டதா இருக்கு. அக்கா தங்கச்சி இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க, எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா இவரோட வாழ்க்கையில பிசாசியானவன் என்ட்ரி ஆகும் போது, சத்துருவானன் அவன் வாழ்க்கையில என்ட்ரி ஆகும் போது, அவனை விடுவிக்க யாராலையும் முடியல. அவனை அடுக்கவும் யாராலும் முடியல. ஊர் ஜனங்களை கேளியோ அவனை அடுக்க முடியல. அவனை எந்த மாதிரி சங்கிலியில கட்டினாலும் அந்த சங்கிலியை அவுட்டு விட்டு ஓடி வருகிறவனா இருக்கிறான். அப்போ வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் குளிச்சு எத்தனை வருஷமானதுன்னு தெரியாது. அவனோட சரீரத்தை அவனே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய குடியிருப்போ கல்லறைகள் இடத்துல இருந்து அவன் வந்தவனா இருக்கான். இரவும் பகலும் கூக்கரிலிட்டவனா இருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்தரு ஏதோ ஒரு ஐஸ்வர்யனை தேடியோ ஒரு பெரிய அரண்மனைக்கோ போய் நல்லா இருக்கிற இடத்துல போய் ஒரு தேடி போகல. இந்த மனுஷனுக்கும் இவருக்கு தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இவன் எந்த ஒரு நன்மையும் செய்யல. இவனோ தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனோ பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். இவன் வாழ்க்கையை பார்க்கும்போது ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கான். சமுதாயத்துல தள்ளப்பட்டவனா இருக்கான். குடும்பத்துல தள்ளப்பட்டவனா, எல்லாரும் கைவிடப்பட்டவனா இருக்கிறான். இந்த மனுஷனை இயேசு தன்னை அந்த இடத்துக்கு போகக்கூடியவரா இருக்கிறார். அது எந்த இடத்துக்கு போகிறார் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு படகுல போகிறார். அந்த படகுல போகும்போது பிரேத கல்லறைகள், எப்படியாப்பட்ட இடம் பிரேத கல்லறைகள் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும்? மருவந்த சுடுகாடு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு என் இயேசு ராஜா போறார். அப்போ ஒரு மனிதன் என்றது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்று தேவன் காண்பிக்கிறவரா இருக்கிறார். இந்த மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்துல அவர் மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தன்னை ஜீவனை கொடுத்து நம்மளை ஆத்மாவை மீட்டு தனக்காக பலியானவர் அவர் இயேசு ராஜாவா இருக்கிறார். தேவனுக்கு ஒன்றுமில்லை, நம்ம தான் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். இந்த மனிதனை அவங்களோட குடும்பம் தேடிக்கொண்டு போனதோ இல்லையோ, அவங்களோட கொடுத்த நண்பர்கள் தேடி போனார்களோ இல்லையோ, அவங்களோட குடும்பத்துல யாரும் அவனை தேடி போகல. எல்லாருனாலும் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவன் ஜோலி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இங்கே இருந்து கூக்குரலிட்டு இங்கே மறித்து இங்கே சாக போறான்னு அவன் வாழ்க்கையில எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஆனா என் ஏசப்பா அந்த மனுஷனை தேடி இயேசு போனவரா இருக்கிறார்.
அந்த மனுஷனை நோக்கி இயேசு போனவரா இருக்கிறார். அந்த மனுஷனை தேடி போய் அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட அவ்வளவுதான். நம்ம நண்பர்கள் நம்மளை கைவிட்டுடலாம், நம்மளோட சொந்தம், நம்மளோட தாய் எல்லாரும் நம்மளை கைவிட்டுடலாம். இப்போ ஊர் ஜனங்க நம்பினவர்கள் உதவி செய்ய எல்லாரும் நம்மளை கைவிட்டுடலாம். ஆனா இயேசு ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். நம்மளை தூக்கி நம்மளை ரட்சித்து நம்மளை விடுதலையாக்குற இயேசு ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். மகத்துவமான செய்கிற காரியம் இருக்கிறார். இன்னைக்கு நீ யோசிச்சுக்கலாம், எல்லாருனாலும் நான் கைவிடப்பட்டிருக்கேன், ஐயோ என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுறவங்க யாருமே இல்லைன்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். உன்னை தேடி இயேசு வருவார், உன்னை ரட்சிக்கும்படியாக இயேசு வருவார். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த மனுஷனோட வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சி உண்டாகிறது. எப்படியாப்பட்ட ஒரு தரித்திரம் உள்ள ஒரு மனுஷன், எல்லாத்திலும் ஒதுக்கப்பட்ட மனுஷன், பிசாசி நறுமின மனுஷன், ஊர் ஜனம் அவனை செங்கலினால கட்டினான், செங்கலியை அவுட்டு கொண்டு அவன் விட்டு விலகி ஓடி போகிறவனா இருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அவன் நிமித்தம் உபத்திரங்கள் காணப்பட்டது. அவன் நிமித்தம் எத்தனையோ ஊர் ஜனங்களுக்கு எவ்வளவு வேதனை காணப்பட்டிருந்தது. அவ்வளவுதான், அவனை ஜனங்களே மதிக்க மாட்டாங்க. அப்படியாண்டு ஒதுக்க வச்ச ஒரு பிரேத கல்லறுக்குள்ள இந்த மனுஷனை என் ஏசப்பா அந்த மனிதனுக்கிட்ட போனாரு. அந்த மனிதனுக்கிட்ட போகும்போது சொல்றா, அவன் பார்த்து பேசுகிறான், உனக்கம் எனக்கு என்ன ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்தவா இந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் சொல்றார், இவனை விட்டு என்ன பண்ணு, கடந்து போகும் போது அந்த 2000 பன்றிகள் மேல அவங்களுக்கு பூனதா இருக்கு. பாருங்க, அந்த இடத்துல அவ்வளோ ஒரு மிராக்கிள், அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு. எவ்வளோ அவன் வருஷம் அவனுக்கு இருந்த எத்தனையாயிரம் விசுவாசிகள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஒரு ரோம தேசத்துக்கு ஒரு ஆர்மி யுத்தத்துக்கு அனுப்பக்கூடிய 6000 ஜனங்கள் தான் யுத்தத்துக்கு போவாங்க, ஆர்மி படைகள்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு 6000 அவனுக்குள்ள சேனைகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவனுக்கு அற்புதம் செய்து தேவன் நிற்கிறாரு. அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த மனுஷன் முக்கியம் இல்ல, பன்றிதான் முக்கியமா இருந்தது. ஆனா தேவனுக்கு அந்த இடத்துல மனுஷன் முக்கியமாய் காணப்பட்டான். எப்படி தேடி போனார் பாருங்க, எப்படி போய் ரட்சித்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு அப்படி இருந்தவர்களை தான் இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் ரட்சித்திருக்கார். நினைச்சு பாருங்க, யாருனால கைவிடப்பட்டவர்கள், எல்லாத்தினாலும் அவமானப்பட்டவர்கள், நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வைத்திருக்கிறார்னா, ஓட வைக்கிறார்னா, அவர் செய்த ஒரு பெரிய கிருபை, அவர் செய்த ஒரு பெரிய ரட்சிப்பு, அவர் கொடுத்த நம்மளுக்காக ரத்த சிந்திப்பு, நம்மளுக்காக கொடுத்த எல்லா நன்மையாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கர்த்தர் வைச்சிருக்கார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக நான் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறேன். நினைச்சு பாருங்க, அப்போ உங்களோட வாழ்க்கையில இப்படியா இருந்த ஒரு மனுஷனை அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த 15வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, இன்னொரு அந்த வசனத்தை வாசிங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை இப்ப எப்படி இருக்கிறான பாருங்க. மார்க்கு 5வது அதிகாரம் 15வது வசனம். இயேசுவின் இடத்துல வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்த பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்ததை உட்கார்ந்து பார்த்து அவர்கள் என்ன பண்ணார்களாம், பயந்தார்களாம். இப்ப என்னாச்சு உனக்கு, என்னைக்கு எந்த மனுஷனுக்குள்ள இந்த சத்துருடைய காரியம் வருகிறதோ, இந்த பொல்லாதவன் வருகிறானோ, புத்தி இல்லாம அவர்கள் சங்காராகிறவர்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, புத்தி இல்லாம சைன்டியமா, புத்தி இல்லாம பண்ணிட்டிய. அப்ப புத்தி இருந்தா என்ன ஆகும், எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப புத்தி உள்ள மனுஷன், இன்னைக்கு புத்தி எப்போ நம்ம வரும், தேவன் நம்ம வாழ்க்கையில வரும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஞானங்கள் வரும், புத்தி வரும் நம்மளுக்கு. இன்னைக்கு புத்தி இல்லாம தான் இன்னைக்கு அநேக தவறுகளை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம், துன்மார்க்கத்துல போய் கொண்டிருக்கிறோம், பாவம் செய்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவான புத்தி வேணும் என்றால் அவர் இயேசு நம்ம வாழ்க்கைக்கு அவர் தேவையா இருக்கிறார். இன்னொன்று, அந்த மனுஷனோட வாழ்க்கையில பிசாசானவன் ஒரு தரித்திரமாய் வைத்து கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு நன்மையாக, ஊர்ஜன் எல்லாமே அவனை தீமையா நினைச்சாரு. ஆனா கர்த்தர் அவனுக்கு நன்மையானதை, கர்த்தர் நல்ல பெஸ்டானதை, வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து அவனை உட்கார வைத்தார். அதுக்குதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் குறைவா இருந்தால் என்னத்துல கேட்டு என்ன பண்ணு, நீ பெற்றுக்கொள்ளு என்றார். ஆனா அவனுக்கு பெற்றுக்கொள்ற கூட சக்தி கிடையாது. ஆனா அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் கர்த்தர் என்ன பண்ணாரு, வர பண்ணவரா இருக்கிறார். இப்ப எல்லாமே ஆனது, தேவ பாதத்தை உட்காருகிறான். இப்ப அடுத்த கட்டம் அவன் கீழே வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவன் சொல்றான், உனக்கு பின்பாக வருகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முந்தி போய் என்ன பண்ணு, உன் குடும்பத்துல நீ உன்னை காண்பி என்றார். இருக்கு வாசிங்க.
அதே மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவனோடு கூட தேவனோடு கூட இருக்க உத்தரவு கேட்டான். அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல் நீ உன் இனத்தாரிடத்தில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பாருங்க, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு சாட்சி உள்ள மனுஷனாக கர்த்தர் அவனை வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் என்றால், விசுவாசிக்கு அவனோட தந்திரத்துல மாட்டிக்கொண்டு, அவனுடைய வழிகளில் மாட்டிக்கொண்டு, அவனுடைய காரியங்களை சிக்கிக்கொண்டு தரித்திரமாயிருந்து ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அவனுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து, அவனுக்கு நல்ல ஒரு தெளிவான ஆவியை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, அவனை ஒரு மனுஷனாக மாற்றி அவனை என்ன பண்றார்? தேவனே, நீ உனக்கு நான் செய்ததெல்லாம் போய் என்ன பண்ணு, எல்லா இடத்துல போய் நீ சொல்லு என்றாரு. போய் எல்லா இடத்துல சொல்லு. அப்ப போய் அவன் எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பான் இல்ல? அவன் அந்த கிராமத்துல எத்தனை பேர் ஒரு மிராக்கிள் நடந்திருக்கும், எவ்வளவு பேர் அற்புதம் நடந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு தரித்திரம் உள்ள ஒரு பேத கல்லறைக்குள்ள இருந்த மனுஷன், உடம்பை காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன், அவனோட சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன், குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவன், எல்லாருனாலும் அவமானப்பட்டவன், அவன் வாழ்க்கை அவனே காயப்பட்டி கொண்டு கூக்குரலிட்டு கொண்ட மனுஷனுக்கு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, அவனை கர்த்தர் அவனோட உன்னோட வீட்டாருக்கு போய் நீ உன்னை காண்பி என்றார். அப்ப எப்படி போயிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போது, அப்பா எப்படியாப்பட்ட அற்புதம் நீங்க செய்தீங்க. அவன் வாழ்நாளல்ல, இனிமேல் அந்த காரியம் அவனுக்குள்ள அந்த பிசாசு என்றது வந்துவே இருக்க முடியாது. அவன் அநேக பேருக்கு சாட்சி உள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்குறோம் நம்ம வாழ்க்கைக்குள்ள அப்படிதான். எதுலையோ ஒன்று சிக்கி கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு பாவத்தை சிக்கி கொண்டிருந்தோம், பிசாசு பிடியில இருந்தோம், வாழ்க்கை ஒரு தரித்திரமான வாழ்க்கையில் இருந்தோம். நம்மளை ஆண்டவர் மீட்டு இன்னைக்கு சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர் வைத்ததுக்காக நம்ம எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதுக்கு போதாதுங்க. பிரியமானவர்களே, நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த மனுஷனோட வாழ்க்கையில வருகிறாரோ அந்த மனுஷன் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் பெஸ்டா தான் கொடுப்பார். குறையானதை கொடுக்க மாட்டார், நன்மையானதான் கொடுப்பார். அவனோட குடும்பம் அவனுக்கு உதவி செய்யல, சமுதாயம் உதவி செய்யல, நம்ம நண்பர்கள் உதவி செய்யல, ஏசப்பா அவனுக்கு உதவி செய்தவரா இருக்கிறார். அதுவும் போய் அவன் குடும்பத்துல காண்பி என்றார். எப்படியாப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்திருப்பார், எப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர் செய்த நன்மைகளை அவன் எங்கெங்க போய் சொல்லியிருப்பான், எந்தெந்த இடத்துல போய் சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் சாட்சியாக கர்த்தர் வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நம்மளுக்கு நல்ல வஸ்திரத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு? தரக்குரியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்துல உண்மையாக என்னைக்கு நம்ம மேல இந்த அழுக்கு வஸ்திரம், இந்த அழுக்கு காரியங்கள், பாவத்தின் கரைப்பட்ட காரியங்கள், உலகத்தின் சிந்தனைகள், பாவங்கள் என்னைக்கு இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் விசுவாசி நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வருவான். நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான், நம்மளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பான். என்னைக்கு அவனுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை தூக்கி நம்ம வெளியே எறிகிறோமோ அப்போது அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். நம்மளோட சிந்தனைக்குள்ள அவனுடைய காரியங்கள் ஒன்றுமைக்குள்ள. ஒருவேளை அப்படியான தரித்திர பிசாசு பிடியில இருந்தா கூட தேவனிடத்துல நம்ம ஆண்டவரத்துல கேட்கும் போது அதுல இருந்து கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்க, எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது அவர் இறங்கி கிரியை செய்கிறவரா இருக்கா. இப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தந்தார். அதுதான் அந்த இடத்துல 100க்கு அதிபதியானவன் இயேசு இடத்துல வருகிறான். அப்ப அது பிசாசு அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல சொல்ல, உனக்கு கொடுக்க என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்றார். அப்படியாப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கா? அவனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியமும் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம எடுத்து நம்ம போடக்கூடியவரா இருக்க. எடுத்து ஒரு வருஷத்தை வாசிங்க. இதுல பாருங்க, சக்கரியால வாசனத்துல நீங்க 3வது அதிகாரம் அதுல 1, 2, 3, 5 வசனத்தை மட்டும் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்து அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்க, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யும்படியாக வலது பரசத்தில் நின்றான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக
சொல்வாராக, சாத்தானே சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரமாய் அவன் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி நின்று இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். அழுக்கு வஸ்திரத்தை அவன் மேல் இருந்து களைந்து போடுங்க என்றார். பாருங்க, இந்த வஸ்திரம் அழுக்கு, அந்த வஸ்திரத்தை இருக்கிற வரைக்கும் விசாசி பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான். விசாசி பின்தொடர்ந்தே வருகிறான். அவனுக்கு பின்பாக அவன் வலது, பாருங்க, தேவன் நிற்கிறான் வலது பட்சத்துல, விசாசி நிக்கக்கூடியவனா இருக்கான். அந்த யோசுவான்றது பார்க்கும் போது மோசே கொடுத்த யோசுவா கிடையாது. அநேக யோசுவா, இவர் ஒரு ஊழியக்கார், இவர் ஒரு யோசுவா என்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த யோசுவா என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவர் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தாராம். அப்ப அந்த அழுக்கு வஸ்திரத்தை இருக்கிற வரைக்கும் இவனை அந்த அதுக்கு முன்பாக 1வது அதிகாரத்துல அவன் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கான். விசுவாசி வலது பரிசத்துல நிற்கக்கூடியவனா இருக்கிறான். எப்போது ஆண்டவர் சொல்றாரோ அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டு என்னும் போது, அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவன் வாழ்க்கையில இருந்து எடுக்கும் போது, அப்போது பிசாசிக்காங்க சத்ருவானனுக்கு இடமே இல்லை, அவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். அப்போ நமக்குள்ள இருந்து சில காரியங்களை, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்குள்ள வைத்து கொண்டு நம்ம இருக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நம்ம கரெக்டா இருந்துட்டா அவன் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. நம்ம கரெக்டா இருக்க வேண்டும், நம்ம கரெக்டா இருக்க வேண்டும். அப்போ அவனுக்கு பிடித்த காரியம், அவனுக்கு பிடிச்ச காரியம் ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுகிறான், சில விஷயங்கள்ல சோர்வுக்குள்ளேயும் பாடுகளுக்குள்ளேயும் வேதனைகளுக்குள்ளேயும் வேற விஷயங்களுக்குள்ள பாவத்துக்குள்ளேயோ அவன் கொண்டு போகிறவனா இருக்கிறான். அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். கீழே அந்த அழுக்கு வஸ்திரம் கழட்டி பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து, உன்னிலிருந்து என்னத்தை நீக்கினார் ஆண்டவர்? அக்கிரமங்களை நீக்க செய்தார். அக்கிரமங்களை நீக்க செய்தார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரத்தை நான் தரிப்பித்தேன். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் விட்டு விலகி அந்த அழுக்கு வஸ்திரம் கழுங்க போகிறதோ நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்குள்ள மன்னிக்கப்பட வேண்டும். எல்லாமே கர்த்தருக்குள்ள வரக்குரிதா இருக்க வேண்டும். அதுக்காக நான் கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிற தேவனே மகிமைப்பட்டு, அந்த பாவம் காரியங்கள் நமக்குள்ள, அந்த அழுக்கு வஸ்திரங்கள், நம்ம போடுகிற உடைகள் இன்னொருத்தருக்கு இச்சைகளை உண்டாக்கக்கூடாதா இருக்கக்கூடாது. நம்ம பக்தி விருத்தியான காரியங்களை உடையவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வஸ்திரத்தின் நிமித்தம் கூட இன்னொரு பாவ இச்சைகள் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. அந்த மாதிரி காரியங்கள் வராதபடிக்கு என்னைக்கு நம்ம உலகத்துல இந்த மாதிரி நம்ம உடைகளை உடைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்கு இருக்குமோ ஒருவன் என்ட்ரி ஆகிறான், விசுவாசியானவன் நம்மளை கரப்படுத்துகிறவனா இருக்கிறான், நம்மளை வேதனைப்படுத்துகிறவனா இருக்கான். ஆனா என்னைக்கு அவனுடைய காரியங்களை தூக்கி நம்ம எரிகிறோமோ அன்றைக்கு தேவன் ஜெயத்தை கத்த தருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்களை துரத்தும்படியாக, அந்த மாதிரி காரியங்களை ஜெயம் எடுக்கணும்னா தேவனுடைய ஒரு விரல் போதும் என்றார். எடுத்து வாசிங்க வசனம், லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், பிசாசுகளை துரத்தும்படியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு விரல், ஹல்லேலூயா, விரலினால சுவாசிகளை துரத்த நம்மளால முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அடுத்த நிமிஷம் இந்த மனிதனுக்கு இடம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறவர், நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து, தெளிந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை வைத்தவரா இருக்கிறார். ஆனா இவர் ஊழியக்காரா இருந்து அவர் வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுத்தாரோ தெரியாது, எது அவரோட வாழ்க்கையில கிரியை செய்து தெரியாது. ஆனா அவரோட வாழ்க்கையில அந்த அழுக்கு வஸ்திரம் போன பிறகு அவருடைய எல்லா அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய விரல் ஒன்று இருந்தா போதும். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் பிசாசு துரத்தப்படுவதற்கு தேவ ராஜ்யம் உனக்கு முன்பாக வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உண்மையாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க.
உன்னை எப்படி இந்த ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லவர்களா இருங்க. எதை கண்டு பயப்படாதீங்க. உங்களுடைய சாட்சியை கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த மனுஷனோட வாழ்க்கையில எது ஒன்றும் அவனோட சத்துனுடைய கிரிகள் நம்ம வீட்டுக்குள்ள, நம்மளோட சிந்தனைக்குள்ள, நம்மளோட குடும்பங்களுக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள இல்லாதபடிக்கு நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்து போட கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்க, கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்க. அப்போ இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. உபாகத்துல ஒரு கடைசி வாசம் வாசிப்போம், 7வது அதிகாரம். அந்த கடைசி வாசனத்தை வாசிங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள அருவருப்பான காரியங்கள் ஒன்றுமே கடந்து போக கூடாதான். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள் ஆகாதபடி, அவர்களைப் போல நீ சாபத்துக்குள் ஆகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் ஒன்றும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதான். சாபத்துக்கு ஈடான காரியங்கள் ஒன்றுமே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதான். ஹல்லேலூயா. நம்மளது வீடு எப்படி இருக்கணும்னா தேவன் வாசம் செய்கிற வீடா இருக்க வேண்டும். அநேக வீடுகள்ல பார்க்கும்போது சினிமா பாடல்கள் ஓடும், வேற வேற காரியங்கள், துன்மார்க்கத்தின் காரியங்கள், சத்தங்கள் கேட்கப்படும், சண்டைகள், கூக்குரல்கள் இப்படியாக காணப்படும். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. அப்போ வாழ்க்கையில எதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறோமோ அது கிரியை செய்கிறதா இருக்கு. நல்ல ஒரு பிரசனம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா உங்க பிள்ளைகளை அந்த பிரசனம் ஆளுகை செய்யும். இல்ல அந்த பிரசனம் ஒருவேளை நம்ம உலகத்தின் காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள சத்தங்கள் கேட்டுக்கொண்டா, அருவருப்பான காரியங்களை வீட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா என்னாகிறது என்றால் பார்க்கும்போது அது பிசாசுடைய காரியங்கள் நீக்கப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா ஒரு அருமையான ஒரு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. அந்த வீட்டுக்குள்ள பார்க்கும்போது 4 பேர் அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த 4 பேருக்குள்ள பயங்கரமான பிசாசுடைய காரியம் காணப்பட்டது. அவங்க சினிமா பாட்டு இல்லாம, சினிமா காரியம் இல்லாம அவங்க தூங்குறதே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு போதித்து ரட்சித்து அவங்களுக்கு ரட்சிப்புகளை நடத்தும் போது ஒரு நாள் அவங்க சத்தியத்தை தெரிந்து கொண்டாங்க. அப்ப தெரிந்து கொண்ட பிறகு இதுதான் சத்தியம், இதுதான் தேவன் சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கினவராக. அப்ப பாத்தீங்கன்னா 2-3 கோணிப்பை அந்த சீடிகள், வீட்டுல இந்த அருவருப்பான காரியங்கள், வீட்டுல இருந்த வேண்டாத காரியங்கள் எல்லாமே தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. தூக்கி போடும் போது அவங்க உண்மையாக உருப்படாத ஒரு குடும்பம், தரித்திரத்துல இருந்த ஒரு குடும்பம், சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனா கர்த்தர் என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தாரோ, எப்போ இவங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, எப்போ இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் விலகி போனதோ, அப்போதே அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு கொடுத்து இன்னி வரைக்கும் அந்த குடும்பம் இன்னைக்கு சாட்சி உள்ள ஒரு குடும்பமா கர்த்தர் இன்னி வரைக்கும் ஒரு பெரிய பெரிய சபைகள்ல ஊழியம் செய்கிறாங்க, குடும்பமாக ஊழியம் செய்யறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அவனுடைய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவனுடைய அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான எந்த ஒரு தீட்டான காரியங்களோ நம்ம வீட்டுக்குள்ள இல்லாதபடிக்கு எல்லாமே எடுத்து போடுகிறவளா நம்ம இருக்க வேண்டும். அதே போலதான் யோசுவா வாழ்க்கையில கூட அவன் வாழ்க்கையில இருந்து அந்த அழுக்கான வஸ்திரம் இருக்கு நிமித்தம் பிசாசி கிரியை செய்து கொண்டான். லேகியனோட வாழ்க்கையில கூட அவன் பிசாசுகளை பிடினால இருந்த வரைக்கும் கிரியை செய்து கொண்டே இருந்துச்சு. பிசாசியோட காரியங்கள், அவனோட சத்துனுடைய கிரியை செய்து கொண்டே இருந்துச்சு, கரப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இவங்களுக்குள்ளெல்லாம் தேவன் வந்தாரோ அப்போது இயேசு தன் வாழ்க்கையில கிரியை செய்தவராக இருக்கிறார். முதலாவது மனுஷனோட வாழ்க்கையில இயேசு வருகிறவராக இருக்கிறார். மனுஷனோட வாழ்க்கையில ரட்சிப்பை கர்த்தர் விடுதலை கொடுத்து புத்தியும் தெளிந்த புத்தியும் ஞானத்தை கொடுக்கிறவர். 2வது நமக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுகிறவராக இருக்கார். 3வது நம்மளோட வீடுகளை கர்த்தர் சுத்தப்படுத்தி அதை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளோட வீடுகள்ல எப்போதும் தேவ சத்தங்களும் தேவ பிரசன்னமும் காணப்படுகிற ஒரு வீடாக நம்ம மாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்த நிமிஷம் அங்க பிசாசு இருக்கவே முடியாது. அடுத்த கட்டம் அங்க வேதனை என்றது இருக்காது. அடுத்த கட்டம் அந்த வேதனைப்படுத்த காரியம் வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நியாய தீர்ப்பு முதல் நம்முடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம சுத்தமாக பரிசுத்தமாக நம்ம வைத்துக் கொள்ளவர்களாக நம்ம வைக்கணும். அதான் சொல்றார், அருவருப்பானது சாபக்கேடானது உன் வீட்டுக்குள்ள ஒன்றும் கொண்டு போகாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படியெல்லாம் காரியங்களை செய்தவர். அப்போ எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும்
அந்த ஏசப்பாக்கு முடிவென்றதே கிடையாது. அப்படியாப்பட்ட இப்படியா இருந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளை ரட்சித்தார், நம்மளை விடுதலாக்கினார். தரித்திரமாக இந்த குடும்பத்தை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றினார். அவ்வளோ வெளிச்சமா பரிசுத்தமாய் மாற்ற தேவன் நம்மளோடு கூட இருக்கார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இது உண்மையாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து, எப்படியாப்பட்ட ஒரு தரித்திரமான சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கல்லறையில் இருந்த மனுஷனோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினீர். அதே வாழ்க்கை தான் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்தது ராஜா. ஆண்டவரே, நாங்களும் அப்படியேதான் வாழ்ந்தோம் ராஜா. ஒரு நாள் ஆண்டவரே உங்களை அறியாத நாட்கள் அப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா எங்க வாழ்க்கையும் எங்க குடும்பத்தையும் ஆண்டவரே நீ மாற்றின தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. அது இனி வரைக்கும் நாங்க நினைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென், அது நிச்சயம் ஆண்டவரே. அப்பா, எங்களை வாழ்க்கை இப்படிதான் மாற்றினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, அங்கீகரிப்பாராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.